நீங்க மற்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. இப்ப முக்குளத்து சமூகத்திற்கு துரோகம் அளித்தவர் 10.5 இட ஒதுக்கீடை கொடுத்து செயற்கையாக போலியாக சரியான ஆதாரம் இல்லாமல் கொடுத்து தேர்தலில் வாக்குகளை பெற்று 66 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கு செயற்கையாக போலியாக ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது சட்டப்படி இப்பொழுது 10 புள்ளையும் அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கிற வன்னியர் சமூகத்தையும் ஏமாற்றியதாகவும் ஒரு தோற்றம் பேசப்படுகிறது. பட்டியல் சமூகம் அப்படி விமர்சிக்கிறாங்க, பல சமூகங்கள் விமர்சிக்கிறாங்க. பாஜகவோடு கரண் பற்றியதால் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகமும் எடப்பாடியை புறக்கணிக்கிறாங்க. இவைகளிலிருந்து மீள்வதற்கு எந்த அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த கருத்தியலை ஆய்வை அல்லது யாரோடும் அவர் கலந்து பேசியதாக இன்னைக்கு வரைக்கும் செய்தி இல்லை. ஆகவே அரசியலில் அதாவது முடியளவும் சிந்திக்காத ஒருவர் மிகப்பெரிய மக்கள் பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து அதனுடைய கட்டுமானம் அதனுடைய நிறுவனம் வலிமையானது என்பதனால் நிற்கிறார், வெற்றி பெற முடியல.